பிறர் உன்னைப் பற்றி தவறாகப் பேசும்போது அவன் தடுத்து பேசியதாக அறிந்தால் அவனை நீ நம்பத் தொடங்கலாம். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளை கேள்விப்பட்ட பிறகுதான் அவனை நண்பனாக நீ வரித்துக் கொள்ள வேண்டும். பல இடங்களில் ஒரே மாதிரி ஒருவன் நடிக்க முடியாது. ஆகவே உன்மீது அவன் வைக்கும் அன்பும் உண்மையாகத்தான் இருக்க முடியும். நட்பு என்பது வெறும் முகஸ்துதி அல்ல, ஆபத்தில் உதவுவது ஒன்றே நட்பு. நீ அழும்போது உண்மையிலேயே அவனுக்கும் அழுகை வருகிறது என்றால் அதுதான் நட்பு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே. இடுக்கண் களைவதாம் நட்பு என்றான் வள்ளுவன். நண்பர்களை 3 வகையாகப் பிரிக்கிறது ஒரு பழம்பாடல். பாடல் மறந்து போய்விட்டது. விளக்கம் இதுதான்: 1. பனைமரம் போன்ற நண்பர்கள். 2. தென்னைமரம் போன்றவர்கள். 3. வாழைமரம் போன்றவர்கள். பனைமரம் யாராலும் நட்டு வைக்கப்பட்டதல்ல, பனம்பழத்தை தேடி எடுத்து யாரும் புதைப்பதில்லை. அது தானாகவே முளைக்கிறது. தனக்கு கிடைத்த தண்ணீரைக் குடித்து தானாகவே வளர்கிறது. தனது உடம்பையும் ஓலையையும் நுங்கையும் அது உலகத்திற்கு தருகிறது. நம்மிடம் எந்த உதவியையும் எதிர்பாராமல் நமக்கு உதவுகிறவன் பனைமரம் போன்ற நண்பன். தென்னைமரம் நம்மால் நடப்படுகிறது. அதற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி வளர்த்தால்தான் அது நமக்கு பலன் தருகிறது. அதுபோல் நம்மிடம் அவ்வப்போது உதவி பெற்றுக்கொண்டு நண்பனாக இருக்கிறவன் தென்னை மரத்துக்கு இணையான நண்பன். வாழை மரமோ நாம் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தால்தான் நமக்கு பலன் தருகிறது. அதுபோல் தினமும் நம்மிடம் உதவி பெற்றுக் கொள்கிறவன் வாழை மரம் போன்ற நண்பன். இந்த மூவரில் பனைமரம் போன்ற நண்பனே நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய நண்பன்.